சிலிண்டர் புக் பண்ண முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற எனதருமை பவுன் ஃபுட்ஸின் உறவுகள் கவனமாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முறையில் தான் இப்போ சிலிண்டர் புக் பண்ணி வாங்கியிருக்கோம். எந்த முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மொபைல் ஃபோன் மூலியமாகவும், அதாவது கால் பண்ணி மிஸ்டு கால் மூலியமாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ இது உதாரணத்துக்கு இந்தியன் ஆயில் அப்படின்னு வைங்களேன். இண்டேன் கேஸ் ஆன்லைன் புக்கிங்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வேணும்னா நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கொடுத்துட்றேன். ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும்ல, ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிற நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டில், அதாவது இப்போ எக்ஸ் தளம் வேணால் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் தந்துடுறேன். அங்கே போங்க, லிங்க் இருக்கும். இங்கே வேண்டாம், இங்கே கொடுத்தாலும் ஓப்பன் ஆகிறதில்ல. ஸோ நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி போய்க்கலாம். இல்லைன்னா நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். மறக்காமல் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரி அறிவிப்பு கொடுக்கல லிங்க் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இருக்குங்கிறப்போ நீங்கள் அப்போ ஈஸியாக போய்க்கலாம். ஏன்னா மறுபடியும் இங்கே லிங்க் கொடுக்க வேண்டியதில்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ இப்போ தெளிவாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இணையதள முகவரியை கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுடைய கேஸ் புக்கில் இருக்கிற ஃபுல் நம்பர், கன்சியூமர் நம்பரு, அதோடு இணைந்து இருக்கிற மொபைல் நம்பரு, சரிங்களா, இதையெல்லாம் வந்து கொடுத்து ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் சிலிண்டர் புக் பண்ணி அதுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ரிப்பேர்டு டெலிவரி, நார்மல் டெலிவரி வேணுமா இல்லை ஃபுல் டெலிவரி, அதாவது ஸ்பெஷலாக டெலிவரி வேணுமாங்கிறதெல்லாம் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். அங்கேயே ஆன்லைனில் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கும். நாளைக்கு எப்போ புக் பண்ணீங்க, எப்போ டெலிவரி ஆச்சு, எல்லாமே வெரிஃபையும் பண்ண முடியும். எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. லிங்க்கை தவறாமல் தேடி எடுங்க, இல்லைன்னா நான் கொடுத்துருக்கிறத பயன்படுத்திங்க. அடுத்து ஹெச்பிக்கு எப்படி, அப்புறம் பிபியா பாரத் கேஸுக்கு எப்படிங்கிறத அதுக்கான லிங்க்கையும் தனித்தனியாக தர்றேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சா கன்ஃபியூஷன் ஆகிடும். இது வந்து இந்தியன் ஆயிலுக்கான பதிவு. அடுத்து ஹெச்பிக்கு தர்றேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியத்துக்கு தர்றேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பலன் பெற தேவையான விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிளை போடுங்க. இந்த ஜெம்சி பவுன் ஃபுட் செய்யும்.